ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. நெருக்கடி நிலை எப்போது தோன்றியது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2019 இறுதிகளில் சைனா யூகானில் தொடங்கிய அந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து உலகம் முழுவதும் பாதிப்புகளை ஏற்படுத்தி உலகில் ஒரு நாட்டை கூட விட்டு வைக்காமல் அனைத்து நாடுகளிலும் பாதிப்பை பரவலாக்கி பல லட்சக்கணக்கான உயிர்கள் இழப்புக்கு கொரோனா பாதிப்பு இருந்தது. கொரோனா நோய் தொற்று தொடங்கிய நாள் முதல் அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றம் பெற்றும் பல பல வகைகளில் பாதிப்புகளை தொடர்ந்தது. கொரோனா என்று தொடங்கி பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான், இப்படி நூற்றுக்கணக்கான வகைகளில் உருமாற்றங்களை பெற்று மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை உருவாக்கியது. இந்த பாதிப்புகளுக்கு முடிவாகத்தான் 2023 மே திங்கள் 5ஆம் தேதி டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் நெருக்கடி நிலை பிரகடனத்தை விலக்கிக் கொண்டார்கள். கொரோனா நெருக்கடியிலிருந்து உலகம் மீள்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை அன்றைக்கு வெளியிட்டு அன்றிலிருந்து நிம்மதி பெருமூச்சு விட தொடங்கினோம். ஆனால் அந்த நிம்மதி பெருமூச்சு என்பது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மிக விரைவில் இப்பொழுது ஆகஸ்ட் திங்கள் 14ஆம் தேதி மீண்டும் ஒரு நெருக்கடியை அதே இயக்குனர், WHO-வின் இயக்குனர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் எல்லாம் சொல்வது, ஆராய்ச்சி வல்லுநர்கள் எல்லாம் சொல்வது இது அந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது இன்றைக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. என்றாலும் நாம் அதை எளிதில் கண்டும் காணாமல் விட்டுவிடவும் முடியாது. அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், சென்னை விமான நிலையம், அதேபோல் திருச்சி, மதுரை, கோவை ஆகிய விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறியக்கூடிய கருவிகளின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயனாளிகளை பரிசோதிக்கிற, கண்காணிக்கிற அந்த பணியினை தொடங்கியிருக்கிறோம். தொடங்கியிருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த 4 இடங்களிலும், திருச்சி, கோவை, மதுரை, சென்னை ஆகிய 4 இடங்களில், குறிப்பாக சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற கியாபி விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மதுரையில் இருக்கிற ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கோவையில் இருக்கிற கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குரங்கு அம்மைக்கென்று ஒரு பிரத்யேக வார்டுகளும் இன்றைக்கு அமைக்கப்பட்டு அது பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் இதுவரை ஒருவர் கூட அந்த பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெறவோ அல்லது பாதிப்பு கண்டறியப்பட்டவரோ யாரும் தமிழ்நாட்டிலும் இல்லை, இந்திய அளவிலும் இல்லை. என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இங்கே நம்முடைய தீன் சொன்னதைப் போல நெகட்டிவ் பிரஷர் வார்டு, தொற்று நோய்களுக்குரிய பாதிப்புகள் ஏற்படுபவர்களுக்கு அவருடைய மூச்சு காற்று போன்ற பல்வேறு விஷயங்களை உறிஞ்சி எடுத்து வெளியில் அனுப்புகிற ஒரு பிரஷர் சிஸ்டம் இந்த மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும்தான், அரசு மருத்துவமனைகளில் அது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியான 2 வார்டுகள், மகளிருக்கென்று ஒரு 5 படுக்கைகளுடன் கொண்ட ஒரு வார்டும், ஆண்களுக்கென்று ஒரு 5 படுக்கைகள் கொண்ட ஒரு வார்டும் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதை நாம் இப்போது பார்த்துவிட்டு வந்தோம். இந்த நிலையில்தான் இன்றைக்கு மருத்துவர்களும் இதை எப்படி கையாள்வது, நோய் பரவியல், நோய் கண்காணிப்பு உத்திகள், குரங்கம்மை தொடர்பு குறித்து கண்டறிந்து கொள்வது, குரங்கம்மை நோய் அறிகுறிகள் மற்றும் அதன் சிக்கல்களை குறித்து கலந்து ஆலோசனை செய்வது, குரங்கம்மை தொற்று மாதிரி சேகரிப்புகள், அதனுடைய ஆய்வகம், அதனுடைய தேவைகள் போன்றவற்றை விவாதிப்பதற்காக இந்த கூட்டத்தை நம்முடைய கல்லூரியின் முதல்வர் தேரணிராஜன் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல இந்தியா முழுமைக்கும் ஒரு 32 இடங்களில் 35
35 இடங்களில் இதற்கான ஆய்வகங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களாக இருக்கிறது. இந்த 35 ஆய்வகங்களில் தற்போது பயன்பாட்டில் இருப்பவை 22 ஆய்வகங்கள். இந்தியா முழுமைக்கும் 35 ஆய்வகங்கள் இருந்தாலும் இந்த குரங்கு அம்மை பற்றிய இந்த பரிசோதனை ஆய்வகங்கள் இன்றைக்கு 22 பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த 22 பயன்பாட்டில் இருக்கிற ஆய்வகங்களில் ஒன்றாக நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்திலும் ஒரு ஆய்வகம் இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. காரணம், நாம் இதற்கான பாதிப்புகளை பூனேவுக்கோ அல்லது மும்பைக்கோ ஹைதராபாத்துக்கோ அனுப்பி அந்த மாதிரிகளின் பரிசோதனை ஆய்வு முடிவுகள் வருகிற வரை காத்து கொண்டிருப்பது இல்லாமல், அந்த நிலை இல்லாமல் ஒன்றிய அரசு சென்னையில் இருக்கிற கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்திற்கும் ஒரு ஆய்வகத்திற்கு இன்றைக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த ஆய்வகமும் இன்றைக்கு நமக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மூத்த மருத்துவர்களுக்கு தெரியும், இது 58களிலே வந்த பெரியம்மை நோய் பாதிப்பு தான் இது. அந்த பெரியம்மை நோய் பாதிப்புகளின் போது எந்த மாதிரியான நாம் பரிசோதனைகளை மேற்கொண்டோமோ, எந்த மாதிரியான மருத்துவ சேவையை ஆற்றினோமோ, அதுவே இப்போதும் தொடர வேண்டும் என்கின்ற வகையில் தான் நம்முடைய மருத்துவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்னமும் கூட ஒரு மகிழ்ச்சியான விஷயம், அந்த காலத்தில் இந்த பெரியம்மை வந்த காலங்களில் அனைவருக்குமே இந்த தடுப்பூசி போடப்பட்டு அந்த தழும்புகள் எல்லோருடைய புஜங்களிலேயும் இன்றைக்கும் இருக்கும். ஒரு 40 வயது கடந்தவர்கள், குறிப்பாக ஒரு 50 வயதை தாண்டிய அனைவருக்குமே அந்த தழும்புகள் எல்லோருடைய தோள்பட்டைகளிலும் இருக்கும். எனவே அப்படி அந்த தடுப்பூசிகளை போட்டு கொண்டவர்களுக்கு இப்போது இந்த நோய் பரவல் வந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது என்று சொல்லப்பட்டாலும் கூட, இதை நாம் முழுமையாக இதனுடைய புரோட்டோகால், எப்படி இந்த பாதிப்பு வருகிறது, இதற்கு முழுமையான தீர்வு என்ன, பரவாமல் தடுப்பது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்களை ஆலோசிப்பதற்கு இந்த கூட்டம், கருத்தரங்கம் பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் கருத்தரங்கத்தை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி இதை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.